அன்புறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்றதுன்னா, இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தினுடைய பிரதானமாக விளங்கக்கூடிய பலிகாமம் வடக்கு, அதாவது பலாலி. இந்த பாதை தொண்டமனாறு, இந்த பாதை சாங்கியசந்துறையை சென்றடைகிறது. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 36 ஆண்டு காலமாக எமது தமிழின மக்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசத்தில் அந்த மக்கள் அகதிகளாக்கப்பட்டு அகதி முகாம்களில் இருந்து வாழ்ந்த மக்கள் இன்னும் மீள்குடியமர முடியாமல் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வசிக்கிறார்கள். அது சார்ந்த போராட்டம் ஒன்று இங்கே இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பெருவாரியான மக்கள் எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும், எமது உரிமை எமக்கு வேண்டும் என்ற துணிப்பொறியில் இந்த மக்கள் 36 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் இருந்து இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் மீள்குடியமர்வதற்காக வெளிநாடுகளில் வசித்த கூட மக்கள் கூட இங்கே தங்களுடைய காணியத்தில் அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண வேண்டும். இதை உதயம் யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு காணொலியை நாங்கள் முழுமையாக கொண்டு வரோம். மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறை. நன்றி. நீங்கள் அனைவரும் பொங்கி எழுந்து வர வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த எங்களோட சொந்த ஊரில் நாங்கள் இந்த வளத்தை பார்த்து போராட்டம் செய்து எங்களோட இடங்களை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களோட பங்களிப்போட உங்களோட பொங்கி எழுந்த எழுச்சியும் நமக்கு தேவை. நாங்கள் எங்களோட மண்ணை விட்டு கொடுக்க முடியாது. இது எங்களோட மண். இந்த மண்ணில் இன்னொருவர் ஆட்சி புரிய முடியாது. இந்த ஆட்சி புரிகிறதுக்கு நாங்கள் எங்களோட பலாலிவாழ் மக்கள் விடவே கூடாது. நாங்கள் விட மாட்டோம், ஒரு காலமும் விட மாட்டோம். நாங்கள் 37 வருடங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றோம். நாங்கள் இனி எண்ணத்தை கொண்டு நாங்கள் வாழ வேண்டும். எப்படி நிம்மதியாக வாழலாம்? எங்களோட இடத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தால் தான் நாங்கள் வாழ்ந்ததுக்கு உரிமையாக சந்தோஷமாக இருந்து வாழ்ந்த இந்த பூமியை விட்டு இன்றைக்கு நாங்கள் எட்டமட்டமாக ஒரு அந்தரத்துக்கு கூட ஒரு உறவை எட்டி பார்க்கவோ ஒரு ஆசைக்கு கதைக்கவோ முடியவில்லை. எங்களால் தாங்கவே முடியவில்லை. எனவே அரசே எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தரும்படி உங்களை மான்றாட்டமாக தயவு செய்து எங்கண்ட இந்த பலாலி ஊரை எங்களுக்கு தாருங்கள். எங்களோட சொந்த ஊரை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். இது எங்களோட சொந்த காணி. நாங்கள் சொந்த காசில் வேண்டி நாங்கள் உங்களோட காசில நாங்கள் வேண்டையில உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கல வேண்டும். எங்களையே தான் தர சொல்லி கேட்கிறோம். தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஆவணம் செய்யும். நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். காணிகள் கிடைக்கும் வரை போய மாட்டோம், காணிகள் கிடைக்கும் வரை போய மாட்டோம், காணிகள் கிடைக்கும் வரை போய மாட்டோம். எமது காணிகளை எமக்குத்தான் எமது காணிகளை எங்களிடம் ஒப்படை. எங்களின் அடையாளம் பலாலி மயிலிட்டி, பலாலி மயிலிட்டி, பலாலி மயிலிட்டி. பலிகாமம் வடக்கு பலாலி பகுதியிலே இன்றைக்கு ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கிறது. பலாலியை உள்ளடக்கிய இந்த பிரதேசத்தில் பாரிய அளவில் ஒரு இராணுவ விஸ்தரிப்பு இங்கே ஒரு முகாம் 36 வருடங்களை கடந்து இந்த தங்களுடைய சொந்த கிராமங்களிலே இருந்து போர்னாலே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த காணி வெடிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். வடகிழக்கு தமிழர் தாயத்திலே உங்களுக்கு தெரியும், பொத்துவில் தமிழ் தாயக பிரதேசத்தினுடைய அந்த கிழக்கு பகுதியினுடைய ஆரம்பத்தில் இருந்து பொலிகண்டி எதிராக இருக்கின்ற தமிழர் தாயக நிலப்பரப்பு ஸ்ரீலங்காவினுடைய முப்படையினராலும் பல வழிகளிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தாயக கோட்பாட்டை முன்னிறுத்தி நிற்கிற பொழுது இந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய நில ஆக்கிரமிப்பு அந்த வடகிழக்கு பகுதியிலே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களிலே சிங்கள பெரும்பான்மை மக்களை குடியேற்றுவது என்பது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலே ஒரு இன அழிப்பாக சொல்லப்படுகிறது. அந்த இன அழிப்பினுடைய வரலாற்றை தான் நாங்கள் இந்த மண்ணிலே 77 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே ஒரு இனப்படுகொலை இடம்பெற்று முடிந்த கையோடு இராணுவம் கடந்த 17 வருடங்களாக ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த கட்டமைப்புகள் உங்களுக்கு தெரியும் மிக மோசமாக இந்த காணி அபகரிப்புகளை தொடர்ந்தும் செய்து வருகிறது. இதில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற தையிட்டி கிராமத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு
பொதுமக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு திஸ்ஸரஜ மகாவிகாரை என்கின்ற ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் காங்கேசொந்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெமுனு விகாரை என்று சொல்லி ஒரு விகாரை கட்டப்பட்டு ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்துக்கு நேரடியாக ஒரு சைவ இந்து ஆலயத்தினுடைய மூலஸ்தாபனத்துக்கு நேராக அந்த வீதியிலே வெளிவீதி சுவாமி வெளிவருகின்ற வீதியிலேயே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்குது. இந்த பாதையை எடுத்துக்கொண்டு சொன்னால் தொண்டமனாருக்கு போகிற இந்த பாதையில் இந்த பாதை நெடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம்களுக்குள்ள இந்த புத்த விகாரைகள் ஆக்கிரமிப்பு சின்னங்களாக கட்டப்பட்டிருக்கிறது. புதுவை தேசக்கவி புதுவை அண்ணன் அவர்கள் சொல்வது போல நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். எனவே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள் என்று இந்த தாயகத்தின் மீது அளப்பரிய பற்றையும் பாசத்தையும் நேசத்தையும் எங்களுக்கு ஊட்டி வளர்த்த அந்த தேசக்கவி என்று எங்கள் மத்தியில் இல்லை, காணாமல் போன்ற பட்டியலில் ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய இந்த இனாளிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு கூறாகவே நாங்கள் பார்க்கிறோம். மக்களை இனப்படுகொலை செய்த அந்த இராணுவ தரப்பு இன்றைக்கு இந்த காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் எவ்வாறு அபகரிக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். தையிட்டி அந்த விகாரையில் இருக்கிற அந்த பேர்பலகையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கட்டி கொண்டு நடாத்தப்படுகிற தையிட்டி ரஜ மகாவிகாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இராணுவமும் முப்படையினரும் அங்கே கும்பிடுறது உங்களுக்கு தெரியும், போலீஸாரும் இராணுவமும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த காவல்துறை என்று சொல்ல சட்ட அமலாக்கத்துறை ஒரு சட்டவிரோத விகாரைக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கிறது. நாளைய தினமும் இன்று மாலை தொடங்கி நாளைக்கு பௌர்ணமி தினம் அந்த மண்ணிலேயும் போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் மயிலிட்டியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த காணி விடுவிப்புக்கான போராட்டம் நடைபெறுகிறது. இவ்வாறு வடகிழக்கு எங்கும் அதே போல் உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கேப்பாப்பிலவு என்று சொல்லி முல்லைத்தீவிலே அதே போல் உங்களுக்கு தெரியும் ஒரு இராணுவ தலைமையகம் நிறுவப்பட்டிருக்கிறது. 19 இராணுவ தலைமையகங்களிலே 16க்கும் மேற்பட்ட தலைமையகங்கள் வடகிழக்கிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 14க்கு உட்பட்ட இந்த தலைமையகங்கள் வடக்குள்ளே நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பாரிய செய்தியை சொல்லி நிற்கிறது. தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு இன்றைக்கும் ஒரு நம்பிக்கையை வைத்து ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இந்த காணி விடுவிப்புகள் அல்லது மக்களுக்கான அந்த தீர்வை வழங்கும் போவதற்கு தயாராக இல்லை. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை என்று எங்களுடைய தேசிய தலைமை வழிநடத்திய அந்த வரலாற்றின் வழி நின்று போராட்டம் ஒன்றே எங்களுக்கு மீதமாக இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதை தவிர ஒரு வழி இல்லை. நிச்சயமாக இந்த விடயங்கள் இன்றைக்கு குருந்தூர் வேலை வெடுக்குநாரி இவ்வாறு கையகப்படுத்தப்பட்டு இந்த இன அழிப்பு நடவடிக்கைகள் இன்றைக்கு சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசை இது தொடர்பிலே அவர்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த போராட்டங்கள் இது ஒரு வகையிலே இது பலாலி மக்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கான போராட்டத்தை தான் இந்த பலாலி மக்கள் இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை வலுப்படுத்திய தேவை வடகிழக்கு தாயகத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையாகவும் இருக்கிறது. என்னுடைய அப்பாண்ட பேர் பிரசிங்கம் மகாராணி பேர். நாங்கள் இங்கே ஆதி முதல்ல இருந்து வாழ்ந்திருக்கிறோம். இப்போ இடங்கள் இல்லாதபடியால் இந்த இடம் ஆவியினால் எடுக்கப்பட்டபடியால் நாங்கள் வேறு இடத்தில் அதாவது இடம்பெயர்ந்து போய் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறோம். ஆனாலும் இருந்தும் இப்போ நாங்கள் இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதால் ஹோட்டல்களிலும் மற்றது வீடு வாடகைக்கு எடுத்தும் நாங்கள் தங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய நிலம் வேண்டும். எங்களுக்கு அந்த நிலத்தை தந்தால் நாங்கள் இங்கேயே வீடை கட்டி நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கு இங்கே நிறைய காணிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு இடத்திலும் எங்களுக்கு இருக்க முடியாத நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த அரசாங்கம் எங்களுடைய நிலைமையை அறிந்து எங்களுக்கு இந்த இடங்களை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு காணி இருக்குது இங்கே எங்களுடைய அப்பா வேண்டினது ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கு. வீடோடு இருந்தது. இப்போ அது எங்க அதெல்லாம் அழித்து போட்டார்கள். மெயின் ரோட்டில் இருந்த காணியும் உள்ளுக்கும் இருந்ததில்லை. மெயின் ரோட்டில் இருந்த காணியும் அவை இப்போ தாங்களே தோட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தோட்டத்தில் நாங்கள் வேண்டி அந்த எங்கட காணிகளில் இருந்தும் நாங்கள் அந்த சாமான்களை வேண்டி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிலத்தில் இருந்து நாங்கள் விலைக்கு வேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு தராலும் ஏற்க முடியாத ஒரு செயல்
சரியா எங்களுக்கு சரியான மருத்துவத்தோடு நாங்களும் வந்து இதில் வந்து இணைந்து கொண்டு எங்கள்கிட்ட காணிகள் எங்களுக்கு தேவையன்றபடியினால் இந்த வெயிலில் இருந்து நாங்கள் இந்த பேட்டியை தந்து கொண்டிருக்கோம். நான் பலாலியை சேர்ந்து அகஸ்டின் துர்ராஜா. என்னுடைய காணி பலாலி சந்தி மேற்கும் இருக்குது, கிழக்கு பக்கமும் இருக்குது. ஆனால் நாங்கள் 36 வருஷம் இடம்பெயர்ந்து வந்து இப்போ வேறு இடத்துல இருக்கிறோம். எனக்கு மொத்தம் 6-7 பிறப்பு காணி இருக்குது இங்கே. அப்போ என்ன எங்களை விட இல்லை. இதை நாங்கள் தாழ்மையுடன் உங்களை கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விடுவீர்கள் என்று ஒவ்வொரு தரமும் நாங்கள் யோசித்து கொண்டு வர இன்னும் விட இல்லை. அதனால் இந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். அதை நீங்கள் வெகு விரைவில் எங்களுக்கு விடுவிக்குமாறு அன்புடன். 6வது காணி சந்திலேருந்து ஒரு 6வது காணி கிட்ட வருது. 6வது காணி பெரும் இங்கே விட்டு தரணியில் ஒரு கோயிலுக்கு போனாலும் விட்டுட்டு அங்கால விளத்திலாது. இப்போ சத்தியமாக சின்ன கோயிலுக்கு ஒரு வழிபட்டு வந்துருக்கேன். அந்த கோயிலேருந்து ஒரு அங்கிலம் கூடி அங்கால விளத்திலாவுக்கு நாங்கள் போயிட வேண்டிய கிடக்கிற காணி. இது என்ன மாதிரி சொல்லப்படணும். இது சர்வதேச விமானம் என்று சொன்னால் கடலில் போய் ஒன்று கேட்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது கூட இதுக்கு முந்தி சர்வதேசம் 79ஆம் ஆண்டு வந்துடுறாங்க. சர்வதேச விமானம் இந்தியா விமானம் வந்து ரங்கேறினா இவ்வளோ பிரச்சனை வேற முந்தி. அந்த நேரம் தேவையில்லை நான் வைக்கிற அந்த நேரம் இந்த பிள்ளைங்க வந்து ரங்கேறினாங்க. இப்போ அப்படி வந்து அவசியம் இல்லை. அப்படித்தான் கொஞ்சம் பிடிச்சாலும் அளவில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வீதியை விட்டு கொடுக்கலாம் தானே. நாங்கள் உண்டாகி கூலி வேலையை போகிறோம். கூலி வேலையை போனால் தான் சாப்பாடு. கரண்ட் ஒரு நாளைக்கு அந்த கரண்ட்டு காசு கட்டாட்டி தப்பனை வந்து பட்டிங்க. நீங்கள் எங்கிட்ட காணிக்க வருமானம் எடுத்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்போ இந்த கரண்ட் காசை பேர் கட்டணும். நாங்கள் சுதந்திரம் இருக்கிறோம். இந்த கரண்ட் காசை பேர் கட்டணும். இந்த அரசாங்கம் எங்களை விடுமட்டும், இந்த இடம் இந்த அவ்வளோ வரையும் விடுமட்டும் இந்த கரண்ட் காசையும் இதே அரசாங்கமே இருக்கட்டும். அப்போ நீங்கள் எங்களை காணிக்க வருமானம் எடுத்துக்கொண்டு நாங்கள் 2 நாளை பிந்தி உடனே கரண்ட் வந்து பட்டுறீங்க. நாளை கட்டணும்னு சொன்னாலும் விட்டு தர தன்மை இல்லை. நாங்கள் 2 நாளை வேலையை போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்றால் வீட்டுக்காக போகணும் வருது. அப்போ நாங்கள் ஏன் எங்கள் கணக்கிட்டால் ஒரு பயிரை செய்து ஏதாவது ஒரு வழி செய்யலாம் தான். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கம் ஒரு பெரிய செய்வாக்கி இந்த விடுறோம் பார்க்கத்தான் வேண்டிய நாங்களும் நம்பி போடுறோம். இல்லாதுக்கு இந்த வருது விடுதுன்னு இப்போ 36 வரியது. இப்போ நாங்கள் 2 முறை போராடி இருக்கோம். இந்த புதிய அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பிறகு ஜனாதிபதி அவர்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறீங்க? நாங்கள் முயற்சி எடுக்கிறாங்க தெரியும், தொழில் பண்ணி தெரிஞ்சு நாங்கள் முயற்சி வாழ் பிடிக்கிறாங்க கொடுத்தே இல்லையா. நாங்கள் அது தேவையில்லை பிரச்சனைகள். நாங்கள் எங்கிட்ட நிலத்தை அப்படி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் பாராளுமன்றம் கூட போராட்டத்துக்கு போனோம். இப்படி போராட்டத்துக்கு பாராளுமன்றத்துக்கு முன்னாலே 102 பேர் போனாங்க. 2 பஸ்ஸில் வயது போனாங்க. எத்தனை வயசுங்களுக்கு 30 வயதில் எழும்பினாங்க. 70 வயசாச்சு, இன்னும் விடுபடையில். ஆனால் நாங்களும் இறக்க போகிறோம். வேலை வந்துட்டோம். அதான் இயற்கை சாவு. இடையில சொல்லாம் வயது உள்ளாக்களை இளமையாக்களும் ஜாயினம் உண்டு. அது போகிற அப்போ நீங்கள் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் எங்களை ஒருக்கா சொல்லுங்க. சர்வதேச ரீதியான அழுத்தமோ இல்லாட்டி உள்நாட்டு அழுத்தமோ இல்லையென்று கேட்டால் மற்ற கட்சிகளுடைய பயமோ. நீங்கள் இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதிக்கு கீழே இராணுவம் ஏனென்று கேட்டால் இராணுவம் ஒத்துக்கொள்ளுதில் நாங்கள் விட அது என்னது உங்களுக்கு ஜனாதிபதியாக இருந்தோண்டு பேர் என்ன இராணுவம் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு தலைமை தாங்கிறது சரியா? அப்போ தலைமை தாங்க நீங்கள் ஜனாதிபதி தான் முடிவெடுக்கலாம் விடுறதை பற்றி. அப்போ நீங்கள் இன்றைக்கு 2 வருஷம் போட்டு வைப்போம். உதாரணத்துக்கு 5 வருஷத்தில் 2 அவர்களுக்கெல்லாம் இராணுவம் சகல இதெல்லாம் இராணுவம் அப்படி இல்லைன்னு கேட்டால் ஜனாதிபதி தேவையில்லை ஒரு நாட்டுக்கு. இராணுவத்தின் சொல்லு கேட்டு நடக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன சொல்ல பின்னேறத்துக்கிட்ட எழும்ப வேண்டாமே, எழும்பிய தீர வேணும். இதுதான் நடந்தது முன்னுக்கெல்லாம் உண்மை. ஒவ்வொரு கேம்பளையும் அகற்றியக்க இந்த நடவடிக்கை நடப்பட்டு. அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீர்கள்? அடுத்த கட்சிக்காண்டி பயப்படுறீங்களே. உங்களுக்கு ஆட்சி தான் தேவை. இந்த இவ்வளவு மக்களும் தெரு வழியாக கிடந்து சாகட்டும், அதான் உங்களுக்கு முக்கியமான தேவை. அப்படி நீங்கள் நினைக்காமல் மக்களை
விடுதலை அந்த அந்தந்த காணிகளுக்கு விடுறது ஏற்பாடுகளை பார்க்க வேணும். இதுதான் உண்மை. நாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால், நாங்கள் காணிகளை கொண்டு வந்து காட்டினா தான் பிள்ளைகளுக்கு இந்த காணி எங்களை நாங்கள் இருக்கவே சொல்கிறீர்கள் அரசாங்க காணிலாம் நீங்கள் இருந்தீங்கள் இவ்வளோ காலம். அப்போ உங்களுக்கு என்னடா லூஸு? உங்களுக்கு என்ன பைத்தியமே? கதைக்கிறேன்னு சொன்னால் நேராக கருத்து ரீதியாக கதைக்கணும். கருவி கொண்டு கதைக்கக்கூடாது. கருத்தால் அணுக வேணும். கருவி கொண்டு கதைக்கக்கூடாது. வேறு மாற்று வழிகளும் எடுக்கக்கூடாது. சரியானது என்றால் யாராவது ஒரு ஆள் வேறுங்க கதைங்க. கதைச்சி அவ்வளத்தில் நீங்கள் நியாயப்படுத்தி போட்டால் நான் அந்த உயிரை விடுறேன். அதிலேயே உங்களுக்கு நான் விளையாடுறீங்களான்னுட்டு இராணுவ நடவடிக்கைக்காக வச்சிருக்கிறோம் இவ்வளோ ஏக்கர் காணிகளை. அண்டைக்கு சொல்கிறீர்கள், அண்டைக்கு வந்து சொல்கிறார் ஒரு தம்பி வந்து சொல்கிறார், ஒரு எம்பி தம்பி வந்து சொல்கிறார், ஏர்போர்ட்டுக்கு காணிகளை சுவீகரித்து போட்டு மிச்சங்களை உங்களுக்கு விடலாமா? ஏன் அப்படி? உடனே முந்தைய விட்ட காணி கொஞ்சம் சுவீகரிக்கப்பட்டு இருக்குது. இங்கே சர்வதேச விமானம் ஏற்படுத்துகிறேன்னு சொன்னால் இங்கே காணி ஏராளம் கிடக்கு. கொம்படி வழியில் கிடக்கு, விடத்தல் தீவில் கிடக்கு, முழங்காவில் கிடக்கு, பூனேரியில் கிடக்கு, தீவில் கிடக்கு. மக்களை குடியிருக்கிற ஏற்பாடை செய்ய வேணும் கெரியாக. அப்படி செய்யாட்டி போராட்டங்கள வடிவங்கள் மாறுபடுறது அடையும். போராட்டத்தின் வடிவங்கள் மாற்றம் அடையும். அது மாற்றம் எப்படி அடையும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோமோ நீங்களும் இருக்கிறீங்களோ தெரியாத அடையும். இன்றைக்கு நீங்கள் புரட்சிகரமாக நடந்தபடியாக தான் ரெண்டு காட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு காலம் உங்களையெல்லாம் என்ன செய்தவே எவ்வளவு கோவிலப்பட்ட 72ஆம் ஆண்டு இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றிருக்கிறீர்கள் தானே, என்னென்றது வந்திருக்கு. அதுக்கும் வந்து என்ன பிரச்சனை என்றால் ஒரு விதியை கடவுளுடைய ஏற்பாடோ என்னோ தெரியாது. ஆட்சிக்கு நீங்கள் வந்து இந்த மக்களை நீங்கள் தூக்கி எறிவல நின்றால் நான் சொல்லி போட்டு சாகிறேன். நீங்கள் மிகவும் பேரதுரமான விளைவுகளை எப்போ ஒரு காலம் சந்திக்க முடியும்.